இந்த சைவ சித்தாந்தம் என்பது தோன்றிய காலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் 13ஆம் நூற்றாண்டில் சைவ சித்தாந்தம் என்கின்ற நூல் பெயராக, அதாவது நூல் வடிவமாக வருவது 13ஆம் நூற்றாண்டில்தான். மெய்கண்டார் என்று சொல்லப்பெறுகின்றவருடைய காலத்தில் நமக்கு நூலாக கிடைக்கிறது. எனவே சைவ சித்தாந்தம் என்பது 13ஆம் நூற்றாண்டில் தோன்றியது என்று கருதுனா அது பிழை. நூல் வடிவம் பெற்றது 13ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கு முன்பாகவே நம்முடைய திருமுறைகளில் சைவ சித்தாந்தம் ஆங்காங்கு விரவி கடக்கிறது. திருமுறைகளில் மட்டுமல்ல, அதற்கு முன் நம்முடைய தமிழகத்தில் தோன்றிய அருளாளர்கள், புலவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தை ஆங்காங்கு தொட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே சைவ சித்தாந்தத்தினுடைய காலம் அப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா 2000 ஆண்டுக்கு முற்பட்டது தான் சைவ சித்தாந்தம் என்பது. எனவே நீங்கள் அதை நூல் சங்க இலக்கியம் படிக்கும்போதும் காணலாம், திருமுறை படிக்கும்போதும் காணலாம், திருக்குறள் படிக்கும்போது காணலாம். இப்படி சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த தத்துவ கருத்தானது சங்க இலக்கியம், திருக்குறள், திருமுறை என்று விரவி கடக்கிறது. நூல் வடிவமாக பெற்றதுதான் 13ஆம் நூற்றாண்டில் அது நூல் வடிவம் பெறுகிறது. எனவே அந்த வகையில் இந்த சைவ சித்தாந்தத்தை பொதுவாக எல்லோரும் கருதுவது இது ஒரு கடினமான ஒன்று, இது அவ்வளவு எளிதில் விளங்கிக் கொள்ள இயலாத ஒன்று என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலேயே நீங்கள் சைவ சித்தாந்தம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போ கணிதம் என்பது எப்படி ஃபார்முலா விளங்கி கொள்ளுமானால் எப்படிப்பட்ட கணக்குகளையும் நீங்கள் போட்டு விடை கண்டுபிடித்து விடலாம். அது மாதிரி இதனுடைய அடிப்படைகளாக இருக்கக்கூடிய நுட்பத்தை விளங்கி கொண்டால் சைவ சித்தாந்தம் மிக எளிதானது. ஆனால் சொல்லுபவர்கள், கேட்பவர்கள் எல்லாருமே இதை பற்றி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற வண்ணம் சைவ சித்தாந்தமா வணக்கம், நீங்கள் பாருங்க, படிங்க, நமக்கு இதெல்லாம் ரொம்ப தூரம் அப்படின்னு வணக்கம் போட்டு போயிடுவாங்க. இது காலங்காலமாக அப்படியே தான் இருக்குது. யாரை கேட்டீங்கன்னாலும் இப்படி தான் ஒரு வணக்கம் சொல்வது உண்டு. எனவே உண்மையிலேயே அப்படி என்ன அதில் கடினம் இருக்கிறது அப்படின்னு கேட்டால், கணக்கு ஒரு மாணவனுக்கு கடினம் என்று சொன்னால் என்ன காரணம்? வாய்ப்பாட்டை ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். வாய்ப்பாடு தெரிஞ்சிருச்சுன்னா கணக்கு எளிதாக விளங்கி கொள்ள போகிறது. எனவே அந்த இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பை நீங்கள் விளங்கி கொண்டால் சைவ சித்தாந்தம் என்பது மிக அழகாக உங்களுக்கு விளங்கும். இதாங்க உள்ள அடிப்படை. அந்த வகையில் சில செய்திகளை நாம் இன்றைய ஒரு 2 மணி நேர அளவுக்குள்ளாக சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ நீங்கள் இந்த சைவ சித்தாந்தம் மிக பழமையானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று சொல்லணும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டோம் என்பது இல்லாமல் ஒரு சான்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கருதுனீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு கணியன் பூங்குன்றனார் கொடுத்த யாதும் ஊரே யாவரும் கேள். இது ஒரு வரி எல்லாருக்கும் தெரிந்த, அதுக்கு கீழே இருக்கிற வரிகள்லாம் யாரும் சொல்ல மாட்டோம், ஒரு வரி மட்டும் சொல்லுவோம், யாதும் ஊரே யாவரும் கேள். இப்ப எல்லா ஊரும் என்னுடைய ஊர், எல்லா உயிர்களும் எனக்கு உறவுங்கிறார். நீங்க இதுக்கு விளக்கம் சொல்லணுமே, எப்படி எல்லா ஊரும் என்னுடைய ஊராகும்? நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்க. சிங்கப்பூர் என் ஊர்னு சொன்னா அரசு விடுமா? என்ன, எனக்கு விசா கொடுத்துருக்குறாங்க, குறிப்பிட்ட நாளுக்குள்ள கிளம்பி போகலன்னா என்ன ஆகணும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப ஆனா கவிஞர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற எந்த ஊரும் என்னுடைய ஊர்னு சொல்றார். எல்லா ஊரும் என்னுடைய ஊர். எல்லா உயிரினங்களையும் பார்க்கிறார். நீங்க மனிதன் என்கிற மட்டும் அல்லங்க, யாதும் ஊரே யாவரும் உயர்தனையாக வைத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என் உறவினர்கள். எப்படி எல்லாரும் என் உறவினராக எப்படி ஆக முடியும்? இப்ப இந்த வரிக்கு ஆழமான ஒரு கருத்து இல்லாம கணியன் பூங்குன்றனார் அந்த வரியை சொல்லியிருக்க மாட்டார். இதுக்கு விடை காணணும். இப்ப அதுக்கு எப்படி விடை காண்பது? நீங்க சைவ சித்தாந்தத்தை ஒதுக்கி வைத்து விட்டீர்களானால் இந்த வரிக்கு முழுமையான பொருளை காண முடியாது. நீங்க சைவ சித்தாந்தம் படிக்காதவங்க இந்த வரிக்கு பொருள் சொல்ல சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்கங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. சைவ சித்தாந்தத்தில் இதுக்கு எப்படி பொருள் சொல்ல போறோம், எப்படி அது பொருந்தும் என்பதை நாம் பார்க்கலாம். இப்ப இது ஒரு கேள்வி, இதுக்கு விடை நான் கடைசியா சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஒரு வரி, அந்த வரிக்குள்ள ஆழமான கருத்து இருக்கிறது. இந்த வரி விளங்கணும்னா சைவ சித்தாந்தம் விளங்கினா தான் தெரியும். இப்ப நீங்க அது பின்னால் வரும் பொழுது நாம் அது கொஞ்சம் விரிவா விளங்கி கொள்ளலாம். லேசா இப்ப தொடரணும்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நம்முடைய சமய நெறி
மறுபிறப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நெறி. உலகத்துல நிறைய சமயங்கள் இருக்கிறது. இந்த பிறப்புக்கு முந்தைய பிறப்பு ஒன்று உண்டு, இந்த பிறப்புக்கு பிறகு இன்னொரு பிறப்பு இருக்கிறது. இந்த கோட்பாட்டில் மாறுபடுகிற சமயங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு சில சமயம் சொல்லுது, இப்ப எடுத்திருக்கிற பிறப்பு மட்டும்தான் பிறப்பு, இதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு இருந்ததெல்லாம் நான் நம்ப தயாரா இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு பிறப்பு வரும் அப்படிங்கிறதுக்கு நான் நம்ப தயாராக இல்லை. எனவே கடந்த காலம் எதிர்காலம் என்கிற கணக்கெல்லாம் இல்லை. இன்னைக்கு எது இருக்குதோ அது மட்டும்தான் உண்மை. நேற்று நான் ஒரு பிறப்புல இருந்தேன், நாளைக்கு இன்னொரு பிறப்பு வந்துடும் அப்படின்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு சமயங்கள் இருக்கின்றன. இப்படி சமயத்துறைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோட்பாட்டை சொல்லி இருக்கிறாங்க. நம்ம இப்போ அந்த சமயத்தின் பெயர் என்பது நீங்க பின்னால் தெரிந்து கொள்ளலாம். இப்போதைக்கு செய்தி மட்டும் சொல்றேன். இப்ப இப்படி ஒரு சமயம் சொல்லுது. இப்ப இந்த கோட்பாட்டில் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா ஊரும் என் ஊராக ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. என் ஊர் என்று சொன்னா ஒரே ஒரு ஊர் தான் சொல்ல முடியும். இப்ப நீங்க நம்முடைய சைவ நெறி சொல்லுகின்ற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நம் சமயம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, கடந்த காலத்தில் இருந்த அந்த தவம், நாம் செய்த தவத்தின் பயனாக இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அது நாளைக்கு பயன் தரும். அப்ப நேற்று செய்தது இன்று பயன் தந்து கொண்டிருக்கிறது, இன்று செய்வது நாளை பயன் தரும். இது நம்ம சமயம் சொல்லுது. இதை ஏற்றுக்கலாமா மறுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி ஏற்பது எப்படி மறுப்பது அப்படின்னு கேட்டா, ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையா நீங்க விளங்கிக் கொள்ளாமங்க. நம்மளுடைய வயல் இருக்கிறது, நெல் போட்டு இருக்கிறோம், அது விளைந்து கொண்டு இருக்கிறது. இப்ப இன்று விதைச்சிருக்கிற நெல் அது முளைத்து பயன் தருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாத காலம் ஆகும். சரி, இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அது அரிசியா இருந்து சோறாகி இப்ப நம்ம சாப்பிட்டுக்கிறோம். இந்த சோறு நம் கைக்கு வருவதற்கு 6 மாதத்துக்கு முன்பு விதைக்கப்பட்டிருக்கு. எனவே 6 மாதத்துக்கு முன்பு விதைக்கப்பட்டது தான் இப்ப சாப்பாடும். இப்ப விதைச்சது 6 மாதத்துக்கு பிறகு சாப்பிடும். அப்ப ஒரு விதையை வைத்துக் கொண்டே நீ கணக்கு பண்ணிக்கலாம். நேற்று விதைத்தது இன்று பயன் தந்திருக்கிறது, இன்று விதைப்பது நாளை பயன் தரும். அதேதான் வினையும். நீங்க நேற்று செய்த வினை எதுவோ அது இன்னைக்கு பயன் தந்து கொண்டு இருக்கிறது. அது இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம். இன்னைக்கு என்ன செய்யறீங்களோ அது நாளைக்கு பயன் தரும். இதாங்க ஒரு சமய நெறிகள் இருக்கக்கூடிய முதல் அடிப்படை கட்டமைப்பு. எனவே எந்த ஒரு இன்பமும் அல்லது எந்த ஒரு துன்பமும் செய்த உடனே வராது. செய்தது அந்த செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப உடனே வருவதும் உண்டு, பின்னால் வருவதும் உண்டு, எப்ப வருனே தெரியாததும் உண்டு. நீங்க இதெல்லாம் நீங்க உலகியல் வைத்து கொண்டு காணணும்னா, ஒரு கீரை விதைக்கிறோம், இந்த கீரை விதைச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள பயன் கொடுக்கும். அதுவே நெல்லை விதைச்சா 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ள பயன் தரும். கரும்பு விதைச்சிங்கன்னா 1 ஆண்டுக்கு பயன் தரும். தென்னை விதைச்சிங்கன்னா 3 to 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அதுவே பனைமரத்தை விதைச்சிங்கன்னா உங்க தலைமுறையே காணாமல் அடுத்த தலைமுறைக்கு பயன் தரும். இப்ப விதை ஒன்றுதான், ஆனால் அந்த விதையினுடைய பக்குவத்துக்கு ஏற்ப பயன் இருக்கிறது. உடனே பயன் தருகிற விதை இருக்கிறது, 3 மாதத்தில் பயன் தருகிற விதை இருக்கிறது, ஓராண்டில் பயன் தருகிற விதை இருக்கிறது, 1 வருடம் கழித்து நீங்க 3 ஆண்டுகளை 5 ஆண்டுகளை தருவது இருக்குது என்று தரும்னே தெரியாத ஒரு விதை இருக்கிறது. பனைமரம் எப்ப விதைஞ்சது, எப்ப முளைச்சிருக்குது, எப்ப அது பயன் தரும்னு தெரியாது. நாம் இன்னைக்கு விதைச்சு வச்சோம்னா நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அது பயன் தரும். இப்போ ஒரு விதையிலேயே எவ்வளவு மாற்றம் இருக்குமானால் நாம செய்கிற பாவம் அல்லது புண்ணியத்துல எவ்வளவு இருக்கும் நீங்க சிந்திக்கணும். நாம செய்கின்ற செயல் கீரை போல இருக்குமானா உடனே பயன் நீங்க பார்க்கலாம். ஒரு 3 நாட்கள் 5 நாட்கள் அப்படின்னு ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அந்த பயனை நீங்க பார்க்கலாம். சில செயல் 3 மாதம் 6 மாதம் கழித்து வரும். சில செயல்கள் நமக்கு கரும்பு போல 1 ஆண்டுக்குள்ள வரலாம். இன்னும் சில செயல் சொல்ல போனா அந்த பனை போல எப்ப வரும்னே தெரியாது. இதாங்க அடிப்படை. ஆனா ஒன்ன மட்டும் நினைவில் வைத்துக்கணும், செய்யாதது வராது, செய்ததுதான் வரும். நேற்று என்ன செஞ்சீங்களோ அதுதான் இன்னைக்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு செய்வது வரும். எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு விட நாம யாரும் சொல்ல இயலாது. அது எப்ப வேணாலும் வரலாம். ஆனா நீங்க செய்ததுதான் வரும், செய்யாதது எந்த காலத்தும் வராது. இதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய
இன்றியமையாத ஒரு அடிப்படை கோட்பாடு. இப்ப இந்த வரிகளை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இப்ப கணியன் பூங்குன்றனார் சொன்ன அந்த வரிக்கு உள்ள போனோம்னா, யாதும் ஊரே, எல்லா ஊரும் என்னுடைய ஊர். ஏன் அப்படி சொன்னாரு தெரியுங்களா கேட்டா, ஒரு உயிர் பிறவிக்கு உட்படுகின்ற பொழுது பல்வேறு வகையான பிறப்புக்கு உட்படுகிறது. ஒரே பிறப்பு மட்டுமல்ல, ஒரே பிறப்பு மட்டும்தான் உண்டுன்னு சொன்னா கணியன் பூங்குன்றனாருடைய கருத்து பொய். எல்லா ஊரும் நம்ம ஊராக முடியாது. அப்ப எப்படி அவர் சொன்னாரு கேட்டா, நான் பிறக்காத நிலம் இல்லை, நான் இறக்காத நிலம் இல்லை. இது பட்டினத்தார் பாடுறாருங்க. என்னை பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை, நான் பெற்றெடுக்காத உயிர்கள் இல்லை, நான் தின்னாத உயிர்கள் இல்லை, என்னை தின்னாத உயிர்கள் இல்லை, நான் எல்லா உயிருக்கும் தாயும் தந்தையுமாக இருந்திருக்கிறேன், எல்லா உயிர்களும் எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்றன. எத்தனை கோடி பிறப்புன்னு கணக்கு போடு. நீங்க அந்த கணக்கு விளங்கினா தான் அந்த வரிக்கு உங்களுக்கு பொருள் விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு உயிர் ஒரு சுற்றி முடிக்குமானால் பிறப்பு எண்ணிக்கையில 84 லட்சம் ஒரு சுத்தி முடிச்சோம்னா, நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு சுத்தி முடிச்சு மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து சேரணும்னா 84 லட்சம் முறை பிறந்து 84 லட்சம் முறை இறக்கணும். ஒரு சுத்த நாம அதுல எத்தனை சுத்தி இருக்கிறோன்னு தெரியும் உங்களுக்கு. இங்க பெரிய சிங்கப்பூர்ல போய் நின்னோம்னா ஒரு பெரிய ராட்டினம் இருக்குது. ஒரு சுத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. இது ஒரு சுத்துக்கு. அது ஒரு நாளைக்கு அது எத்தனை சுத்துது, இது வரைக்கும் அது எத்தனை சுத்தி இருக்குது அப்படின்னா தெரியல நமக்கு. அப்ப இது ஒரு கணக்கு போட்டு பார்ப்பது போல நாம் ஏறு இடத்துல மறுபடியும் இறங்குறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. இந்த பிறப்பு, இந்த சட்டை கழட்டி போட்டுட்டு இந்த சட்டைக்கு மறுபடியும் வருவதற்கு 84 லட்சம் முறை பிறந்து 84 லட்சம் முறை இறக்க வேண்டும். அந்த பிறப்பு இறப்புக்கு உட்படுகிற உயிர்களுடைய உடம்பு என்பது எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி இல்லைங்க. இப்ப கொசுவுக்கு சில நாட்கள் தான் வாழ்க்கை, ஈசலுக்கு ஒரே நாள் தான் வாழ்க்கை. இப்ப யானைக்கு அது கொஞ்சம் கூடுதலான ஆண்டுகள் இருக்கு பார்க்கிறோம். கடல்ல இருக்கக்கூடிய ஆமைக்கு 300 ஆண்டுகள். ஆழமான கடல்ல வாழுகிற ஆமை 300 ஆண்டுகள் வாழுங்க. செஞ்சுட்டு பாருங்க. நாம கூட ஒரு ஆமையா பிறந்திருந்தோம்னா என்ன ஆகுறது? 300 வருஷத்துக்கு கடலை தவிர்த்து ஒண்ணுமே தெரியாது. இப்ப அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்ப கடல் ஆமையா பிறந்து அந்த பிறப்பு போய்தான் இன்னைக்கு எங்க வந்திருக்கிறோம்? மனித சட்டை தாங்கி இன்னைக்கு வந்திருக்கிறோம். அப்ப 84 லட்சத்துல ஆண்டு கணக்கு போட்டா எத்தனை ஆண்டு கணக்கு போறது? எறும்பு, கொசு, ஈசல் அப்படின்னு கணக்கு போட்டா இத்தனை பிறப்பும் பிறந்து மாய்வதற்குள்ள ஒரு சுற்றே போதும்னு ஆயிடும். ஆனா எத்தனை சுத்துன்னே தெரியலையே. அதனாலதான் மணிவாசர் சுருக்கமா சொன்னாரு, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற. அந்த செல்லா அப்படின்னா பாருங்க, அதுக்கு பொருள் சென்று கொண்டு இருக்கின்றன. அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா பிரசன்ட் கண்டினியூஸ், நிகழ்காலத்தின் தொடர்ச்சி. ஏன் நேத்து வந்து முடிஞ்சதல்ல, செல்லா நின்றன அர்த்தம். இப்பவும் போயிட்டே இருக்கிறோம். எதை நோக்கி? பிறப்பை நோக்கியும் இறப்பை நோக்கியும் போய்கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த தொடர்ச்சியானது முற்று பெறாமல் செல்லா நின்ற தாவர சங்கமம். தாவரம் ஒரே இடத்தில் நிற்பது, சங்கமும் போய் வருவது. இப்ப விலங்கு பறவை போன்ற இடம் விட்டு இடம் மயிறது, தாவரம் அப்படியே இருக்கும். எனவே தாவர சங்கமத்துள் என்னென்ன பிறப்பு இருக்குதோ எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன், என்னால முடியலையாங்கிறார். மாணிக்க வாசக பெருந்தகைக்கு உடம்போடு கூடி இருக்க முடியவில்லை என்று வருந்துறார். ஏன்? எத்தனை பிறப்பு பிறக்கிறது, நம்மளால முடியல பெருமானை, என்ன விட்டுடு அப்படின்னு அவர் கதறுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த கோட்பாட்டை நீங்கள் ஒத்துக்கொண்டாதான் உங்களுக்கு எது விளங்கும்? எல்லா நாடும் என்னுடைய நாடு, எல்லா ஊரும் என்னுடைய ஊர். எப்படிங்க எல்லா நாடும் என்னுடைய நாடாச்சு, எல்லா ஊரும் என் ஊர் எப்படி ஆச்சு அப்படின்னா, இந்த பிறப்புக்கு முன் நான் அமெரிக்காவில் பிறந்திருந்தேன். அதுக்கு முந்தைய பிறப்பு இல்ல லண்டன்ல பிறந்திருந்தேன். அதுக்கு முந்தைய பிறப்பு அமேசான் காட்டுல இருந்தேன். இப்படி எங்கேயோ ஒரு பக்கம் நான் பிறந்து இருக்கிறனால எல்லா நாடும் என்னுடைய நாடு. நான் போகாத நாடே இல்லை, நான் பிறக்காத உயிரினமே இல்லை.
எல்லா உயிராவும் பிறந்திருக்கு. நீங்க மற்ற உயிர்களை கணக்குல விட்டுட்டா கூட மனித இனம் 9 லட்சம் வேறுபாடுங்க. மனித இனத்துல நீங்க மனிதன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா உயர்தனையில 9 லட்சம் வேறுபாடு இருக்குது. அந்த 9 லட்சம் மனிதனாவும் நான் பிறந்திருக்கிறேன். எனவே எல்லாம் என் உறவு தான்ட்டார். ஏன் அவர் சொன்னார்னா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் என் சுற்றம். ஏன்னு சொன்னார்னு கேட்டா, நான் நேற்று அங்கதாங்க இருந்தேன். இப்ப நான் இங்க இருக்கிறோம், ஊருக்கு வந்துட்டேன். நீங்க என்றாவது ஒரு நாள் தமிழகம் வருகிறீங்க, அப்படியே சரி எங்க பவானியில் ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னாங்க, பார்க்கலான்னு வந்தீங்க. பார்த்தோன்னே ஒரு வணக்கம் சொல்றோம், ஐயா நாங்கள் சிங்கப்பூர்ல பார்த்தோம் அவரை. அப்ப ஒரு உறவு ஆகிறது, ஒரு நட்பு வட்டம் வருகிறது, நம்ம அன்பர்கள் அப்படின்னு ஒரு வணக்கம் சொல்றோம். அப்ப வந்து போனங்காட்டி தானே இது என் ஊர்னு சொல்றோம். வராமலே இருந்திருந்தா அது ஒரு ஊர். அதுக்கு நான் வந்தேன், திரும்பி போயிட்டேன். அது மாதிரி ஒவ்வொரு உயிராவும் பிறந்து வந்து வந்து போனதுனால கணியன் பூங்குன்னா சொன்னாரு, எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுன்ட்டார். அதை உயர்தனையில வைத்துக்கொண்டு மனித இனத்தை சொல்லி யாவரும் கேளீர் என்ற சொல்லுக்கு சுற்றம்னு பொருளுங்க. எல்லாரும் என்னுடைய சுற்றம். எது நீங்க எந்த அவர் ஜப்பான்காரா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், லண்டனா இருக்கலாம், எந்த ஊர் எந்த நாட்டு சார்ந்தவரா இருக்கலாம், அவர்லாம் யாருன்னா என்னுடைய சுற்றம்னார். அந்த வரியை சொல்வதற்கு இந்த சைவ சித்தாந்தமாகிய அடிப்படை கோட்பாடு காரணம். எனவே நமக்கு நம் சமயம் பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் கடந்த பிறப்பு என்பது ஒன்று உண்டு, இந்த பிறப்பு ஒன்று, இனி வருகின்ற பிறப்பு ஒன்று உண்டு. இது நம் சமயம் ஏற்றுக்கொண்டு இருக்கிற அடிப்படை. ஆனால் நிறைய சமயங்கள் கடந்த கால பிறப்பையும் எதிர்கால பிறப்பையும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரே பிறப்பு தான் அப்படின்னு சொல்லுகிற சமயங்கள் இருக்கின்றன. இது ஒரு பகுதி. எனவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு வரி விளங்கணும்னாவே நீங்க சைவ சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டாதான் அந்த வரி விளங்குங்க. சரி, இது சங்க இலக்கியத்துல. அடுத்து அதே பாட்டுல சொல்லுவாரு, தீதும் நன்றும் பிறதரவார்.